குலமுறை கிளத்து படலம் இருக்கக்கூடிய கம்பராமாயணத்திலிருந்து இந்த பகுதியை பாட போறாங்க, பேச போறாங்க. ஐயா பேசுனாங்கனாலே அவ்வளவு நல்லா இருக்கும். அதை கேட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். கவிதைகளா இருந்தாலும் சரிதான். ஐயா பேசக்கூடிய அந்த தலைப்புல அவ்வளவு அழகா பேசுவாங்க. உண்மையிலேயே எனக்கு அவர் பேசி முடிச்ச உடனே அதை எப்படியாவது கத்துக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. இன்றைக்கு அம்மா கோவிந்தம்மா இருக்காங்கல்ல? இல்லையோ? கோவிந்தம்மா தலைமை இல்லல்ல? இன்னைக்கு மனோர் ஐயா. சரி சரி சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு அவங்க பேரை போடுறீங்க, அதனாலதான் சொன்னேன். ஓகே. இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த தளத்தை இன்னைக்கு தலைமையேற்று நடத்த இவாஞ்சலின் மனோர் ஐயா வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாங்க ஐயா. மனோர் ஐயா வாங்க. நன்றிங்க, நன்றிங்க. ராஜபாளையம் 75வது நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். நிறுவனத்தின் தலைமை மையார் சரஸ்வதி அவர்கள் அவருடைய தமிழ் உள்ளம் இது நாள் வரை எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அரங்கேறிய வண்ணம் இருக்கின்றன. அது தெய்வத்தினுடைய கட்டளையும் என்றுதான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பல ஆளுமைகள் பேசிவிட்டார். வழக்கமாக தலைமை உரையாற்றுகின்ற கோவிந்தம்மாள் அவர்கள் வராதது ஒரு சிறு உரைதான், நன்றாகவே தெரிகிறது. அவர்கள் எந்த தலைப்பிலே யார் பேசினாலும் அந்த தலைப்பை யார் பேசுகின்றார்களோ அவர்களை விட அதிகமாக அறிவின் திறம் என்பது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. இந்த அவையிலே இன்றைக்கு மிகச்சிறந்த ஆளுமைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய நண்பர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், கவித்தென்றல், வார்த்தை வித்தகர், மின்னல் வேக பாவலர், நாவலர், பட்டிமன்ற பேச்சாளர், ஏற்ற பொருளுக்கு ஏற்ப ஏற்ற சொற்களை லாவகமாக பயன்படுத்துகின்ற வல்லுனர். அவர் இன்றைக்கு கம்பராமாயணத்திலே குலமுறை கிளத்து படலம் இது பற்றி பேசியிருக்கிறார். நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் இது என்ன என்பது. இன்றைக்கும் இந்த வழக்கம் என்பது மக்கள் மத்தியிலே இருப்பதை நாம் அறிவோம். ஒரு பெண் பார்க்கக்கூடிய படலம், அந்த நேரத்திலே அந்த பெண் வீட்டிற்கு செல்லக்கூடிய ஆண் வீட்டார், நீங்க யாரு, உங்க பரம்பரை என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, எந்த ஊர் உங்கள் பூர்வீகம், உங்கள் பரம்பரையிலே மிகச்சிறந்த ஆளுமைகள் யார் என்றெல்லாம் விசாரிப்பதும், அதே போல பெண் வீட்டார் விசாரிப்பதும் நடந்தேறிய வண்ணம் இருக்கிறது. இதேதான் இங்கே. ஏனென்றால் கம்பன் இந்த வழக்கை நன்றாக உணர்ந்தவன். அதனால்தான் இந்த படலத்தை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறான். தொடர்ந்து ஒவ்வொரு படலமாக வைத்திருக்கிறான். அதிலே மிதிலை காட்சி படலத்துக்கு அடுத்தபடியாக இந்த படலம். விஸ்வாமித்திர முனிவர் தன்னுடைய யாகம் தடையின்றி நடக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இருவரை அழைத்து
எல்லாம் முடித்து அங்கிருந்து இங்கே வருகிறார். வந்து சனகனுடைய அரண்மனையிலே முனிவர் அமர்ந்திருக்க பக்கத்துல இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த இருவரினுடைய அழகை பார்த்து, அந்த பொலிவை பார்த்த சனகன், இவர்கள் யார் என்று கேட்கிறார். ஆக இவர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு முனிவருக்கு வருகிறது. ஒருவரை பற்றி ஒரு இடத்திலே அறிமுகம் செய்கின்ற பொழுது எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும்? கம்பன் நமக்கு ஒரு வழிகாட்டுகின்றான். எப்படிப்பட்ட பரம்பரை இது? ஆக சூரிய குலத்தில் இருந்து ஆரம்பித்து ஒரு பட்டியலிடுகின்றான். அதையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு பேச்சாளர் பேசி இருக்கின்றார். ஏனென்றால் அதை நான் சொல்லக்கூடாது, அவர் சொல்லி நாம் கேட்க வேண்டும். கம்பனுடைய கவி அமுதத்தை ஒரு கவிஞர் தன்னுடைய பார்வையிலே உள்வாங்கி இந்த அவையிலே சொல்லுகின்ற பொழுது அது சிறக்கும். ஆகையினால் அந்த பகுதியை அவருக்கு கொடுத்து விடும். அவ்வளவு சிறப்பாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய சந்ததியினுடைய பெருமை, வம்சத்தினுடைய பெருமை, யார் யார் எல்லாம் பட்டியல் போட்டு கடைசியாக இவர்கள் சாமானியப்பட்டவர்கள் இல்லை, இவர்களுடைய தோல் வலிமை என்பது ஆகச் சிறந்தது என்பதையும் சொல்லி மெல்ல சனகனுடைய மனதிற்குள்ளே ஒரு விதையை போடுகின்றார் முனிவர். இது ஒரு புறம் இருக்கட்டும், இதையெல்லாம் அவர் பேசுவார். இந்த குலமுறை கிளத்து படலத்தினுடைய தொடர்ச்சியாக அதே காலகட்டம் என்று சொல்வார்கள், இல்லை கம்பனை கொஞ்சம் முன்னால் கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஏனென்றால் வாவேஸ்வரர் அப்படித்தான் பேசுகிறார். ஜெயங்கொண்டார் அப்படியே எடுத்துக்கொண்டு குலோத்துங்கனுடைய வம்சாவளியை எடுத்துச் சொல்லுவார். ராச பாரம்பரியம் என்ற பகுதியிலே வர்ணையிலே 8வது உறுப்பாக அது வரும். அவ்வளவு பிரமாதமாக சொல்லுவார். இங்க அவதாரத்தை சொல்லும் பொழுது அப்படி சொல்றாரு, அவரு அரசனை சொல்லுகின்ற பொழுது அவன் அவதாரம் தான் என்று ஜெயங்குண்டார் பேசுவார். இதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட கவிமணி இந்த சொல்லாட்சியை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் தன்னுடைய மருமக்கள் வழி மான்மியத்திலே பேசுவார். குலமுறை கிளத்து படலம் என்ற அந்த தொடரை அப்படியே வைத்துக் கொண்டு அவர் அழகாக சொல்லுவார். நாஞ்சில் நாட்டிலே இருந்த ஒரு பழக்கம், மருமக்கள் தாயமுறை சொத்து என்பது அப்படியே தன்னுடைய பிள்ளைகளுக்கு போகாது, சகோதரியின் பிள்ளைகளுக்குத்தான் போகும். இதை எதிர்த்து அவர் இலக்கிய ரீதியாக ஒரு புரட்சி செய்தார். ரொம்ப நக்கலாக, நையாண்டியாக, எள்ளலாக, ஏளனமாக அவர் பேசுவார். அதுல முதல் பகுதி தான் இந்த குலமுறை கிளத்து படலம் என்பது. ஆக தொடர்ச்சி என்பது, இலக்கிய தொடர்ச்சி என்பது கம்பனிலே தொடங்கி ஜெயங்கொண்டாரிலே நின்று இன்றும் இருக்கிறது. கவிமணியினுடைய பாடலுக்கு இருந்த சிறப்பு என்னவென்று சொன்னால், அரசே இந்த மோசமான முறையை தடை செய்தது ஒரு சட்டத்தின் மூலமாக. ஆக ஒரு சமூகத்தை மாற்றுகின்ற ஆற்றல் படைத்த ஒன்றாக இலக்கியம் திகழ்கிறது என்பதற்கு கவிமணியின் மருமக்கள் வழி மான்மியம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இது உங்கள் கவனத்திற்காக. கவிஞர் ஆயத்தமாக இருக்கிறார், பேச வேண்டும். அவருடைய சொற்களை நாம் செவிமடுக்க வேண்டும். அவர் நெய்யக்கூடிய அந்த குலமுறை கிளத்து படல பட்டு நெசவை நாம் பார்த்து வியக்க வேண்டும். அப்படி அவருடைய நான் எங்கள் மனதை உழ வேண்டும். விரும்புகிறேன், வணங்குகிறேன். வாருங்களையும் உங்கள் உரையை தாருங்கள். அருமையே, அருமை அருமை. எப்பொழுதுமே மனோகரன் ஐயாவுடைய பின்னோட்ட கருத்துக்களை ரொம்ப சிறப்பா கேட்ட காதுகளுக்கு இன்று இந்த சிறப்புரையை கேட்பதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்ட உரை, நம்ம இப்ப என்ன கேட்க போறோம் அப்படிங்கக்கூடியத ஒரு 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 சிறப்பு கண்ணோட்டமா, முன்னோட்டமா நமக்கு ஐயா கொடுத்துட்டாங்க. எப்பவுமே
நான் சொல்லப்போனா மனோகரன் ஐயாவுடைய நான் ஒரு ஒரு சிறந்த ரசிகன். அவர் ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். தளத்துல முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பவுமே அவர் வந்து அவருடைய பேச்ச கேட்டா அவ்வளவு அருமையா இருக்கக்கூடிய அ ஒரு சிறப்பு பேச்சாளர். அவர் இன்னைக்கு நமக்கு தலைவரா கிடைச்சு இன்னைக்கு அருமையான கருத்த குடுத்தாங்க. இன்னைக்கு சிறப்புரை தர ரமேஷ் சித்ராஜ் ஐயா வந்திருக்காங்க. ஐயாவும் கம்பராமாயணம்னா அவருக்கு அ அவ்வளவு நமக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கும் அவருடைய பேச்ச கேட்டா. ஏன்னா கம்பருடைய வரிகள அப்படியே ஒண்ணொண்ணா சொல்லி, சொல்லி அதுக்கு பொருளும் சொல்லி, அப்படியே நம்மள அதோடயே இழுத்துட்டு போவாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர். உண்மையிலேயே ம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளருடைய பேச்சு இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிறோம். வாங்கய்யா கவிஞர் ரமேஷ் சித்ராஜ் ஐயா அவருடைய சிறப்புரையை நாம் எல்லாம் கேட்டு ரசிப்போம். வாருங்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய அன்பின் பண்பான வணக்கம். ராஜபாளையம் முத்தையன் சங்கத்தின் ஆய்வரங்க தொடரில் 75வது நிகழ்வில கம்பராமாயணத்தின் குலமுறை கிளத்துப்படலம் என்ற காண்ட தலைப்பிலே சந்தித்து சிந்திக்கிறதுல சான்றோர் பெருமக்களுக்கு முதற்கண் காப்பியக்கோ ஜின்னா அண்ணா ஐயா அவர்களையும் சரஸ்வதி அம்மா அவர்களையும் இவாஞ்சலின் வரவேற்புரை வழங்கிய இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களையும் செல்வன் ஐயா அவர்களையும் அசோகன் சாமுவேல் பானுமதி ராமகிருஷ்ணன் சீதா கோப்புருந்தேவி ஆகியவர்களையும் ஆகியோருடன் வணங்கி நான் எனது உரைக்குள்ளே போகின்றேன். முதலில் நிகழ்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி. இன்று இந்த ராஜபாளையம் முத்தமிழ் தமிழ் சங்கத்துல நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு குலமுறை கிளத்துப்படலாம். ஐயா அவர்கள் சொன்னபடி அந்த சூரிய குலத்து பெருமைகளை விஸ்வாமித்திர முனிவர் வந்து ஜனக மகாராஜாவுக்கு சொல்வது போன்ற ஒரு காட்சி அமைப்பு தான் கம்பர் நமக்கு படைத்திட்ட இந்த நல்லமுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம அந்த மதிலை காட்சி படத்துல ராமனும் சீதையும் பார்க்கின்றார்கள். பார்த்த பிறகு சீதையை தான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் தான் முடிந்த பிறகு ராமர் நினைக்கிறார், ஆகும் என் வழி பாகுமொழி பைங்கொடி கண்ணியே ஆகும் என்று நினைத்து அவர் அந்த ஜனக மண்டபத்துக்கு அந்த வில்லை ஒடிக்கிற நிகழ்ச்சிக்காக ஜனக மண்டபத்துக்கு போறது இதுதான் போறாரு. அங்க போனா அங்க வந்து விஸ்வாமித்திரர், இந்த பக்கம் ராமர் லக்ஷ்மண் உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல வந்து ஜனக மகாராஜா உட்கார்ந்துருக்காரு. ஜனக மகாராஜாவுக்கு இவர் யாருன்னு தெரியாது இல்லையா. அவர் பாக்குறாரு, என்ன அழகா இருக்காங்க இந்த 2 பேர் இல்லையா, எப்படி அழகா இருந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு காதல் விழுது. அதுக்கு மிதிலை காட்சி படத்துல ஒரு காட்சியை நான் கடன் வாங்கி கொள்கிறேன். எப்படின்னா, சீதை வந்து தன்னுடைய நீலமாலை என்ற தோழிக்கு சொல்றாங்க, இந்திர நீலமொத்த இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் சுந்தர மணி வரை தோளும் தாழ்ந்த கைகளுமே அல முன்னம் என் உயிரை முறுவல் உண்டதே. அது போல எப்படி உட்கார்ந்து இருக்காரு, இந்திர நீலமுத்த இருண்ட குஞ்சியும் கருத்த சுருட்ட முடி, மணி போன்ற முடி, சந்திரனை போல அந்த உடம்பு ஜொலிக்குது, சுந்தர மணி வரை தோள்கள் அப்படியே புஜங்கள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, தாழ்ந்த கைகள். சரி, அடுத்தது இன்னொன்னு சொல்லுவார் கம்பர் பாட்டுல, வரிசிலை அண்ணலும் வாட்கள் நங்கையும். அப்போ அந்த வரிசிலை கையில வச்சிருக்காரு. இப்ப பாத்துக்கோங்க அழகா ராமர் எப்படி உட்கார்ந்துருக்காரு, இந்திர நீலமுத்த இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் சுந்தர மணி வரை தோளும் தாழ்ந்த கைகளும் வரிசிலையோட அந்த வில்லோட இருக்காரு. கம்பராமாயணத்தை நம்ம எப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உட்கார்ந்து அழகா பாக்குறாரு. யார்? ஜனக மகாராஜா பாக்குறாரு. என்ன அழகு இல்ல, என்ன தோள்கள் எவ்வளவு பெருசா இருக்கு, கைகள் எவ்வளவு தாழ்ந்து இருக்கு. பார்த்தவொடனே அவரால் ஒண்ணுமே கேட்க முடியல. அந்த பாடலை கம்பர் எழுதுறாரு பாருங்க, எவ்வளவு இனிமையா. இருந்த குலகுமரர் தம்மை இரு கண்ணின் முகந்து அழகு பரக நோக்கி அருந்தவனை அடி வணங்கி யாரை இவர் உரைத்திடுமின்
அடிகள் என்ன அடிகள் என்ன விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காண வந்தார் வில்லும் காண்பார் பெருந்தகை தயரதன் தன் புதல்வன் என அவர் தகைமை பேசல் விட்டுறான். என்ன அழகா கம்பர் போடுறாரு. இருந்த குலக்குமாரர் தம்மை இரு கண்ணின் முகந்து அழகு பருகி நோக்கி. சுந்தரமணி தோளோட உட்கார்ந்துகிற பார்த்துட்டு சனகன் தன் அருகில் அமர்ந்திருந்த இந்த மைந்தர்களை பார்த்து தன் இரு கண்களாலும் அவர் அழகு அப்படியே பருகிட்டு அருந்தவனை அடி வணங்கி யாரை இவர் உரைத்திடுமின். அருந்தவன்னா இங்க விஸ்வாமுத்திரர். அவர் காலில் விழுந்து வணங்கி இந்த அழகான இருக்காங்களே இவங்களாம் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவரு விருந்தினர்கள். அவர் சொல்றாரு விருந்தினர்கள். இங்கே ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். விருந்தினர்கள் என்றால் என்ன, உறவினர்கள் என்றால் என்ன? இரண்டும் ஒன்றா? இல்ல. இந்த மாதிரி நீங்க கேட்பீங்கன்னா முந்து முக்கணியின் நானா முதிரையின் முழுத்தன்னையின் செந்தையர் கண்டமா இடையிடை சரித்து விருந்தினரோடும் தமரினரோடும் அந்தனர் அமுதுண்டு அமலைத்து இங்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார்ல. விருந்தினரோடும் தமரிடரோடும். விருந்தினர்கள் வேற, உறவினர்கள் வேற. உறவினர்கள் என்பது நமக்கு நன்கு பழக்கமானவங்க, நம்முடைய உடன் சொந்தக்காரங்க. உறவினர்கள் மன்னிக்கும், உறவினர்கள் என்பது நன்கு அறிமுகமானவர்கள், பழக்கப்பட்டவர்கள். விருந்தினர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் விருந்தினர்கள். நல்விருந்து ஓங்கி முன்விருந்து காத்திருப்ப நல்விருந்து வானத்தவர் சொன்னால மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழியும் விருந்து என்ன வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அந்த விருந்தின் தன்மை அவங்கதான் விருந்தினர்கள். விருந்தினர்கள் முன்பின் பார்த்திராதவர்கள், நண்பர்கள், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால அதான் வந்து விஸ்வாமித்திரர் சொல்றாரு விருந்தினர்கள் அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நின்னுடைய வேள்வியை காண வந்தார்கள். உன்னுடைய அந்த வேள்வியை பார்க்க வந்தார்கள், வேள்வியை காண வந்தார்கள். வில்லும் காண்பர். கவலைப்படாத, உங்க வில்லையும் அவங்க உடைச்சிருவாங்க. உன் வில்லையும் அதுக்கான தீர்வை கொடுப்பாங்க. பெருந்தகை தயரதன் தன் புதல்வர் என அவர் தகைமை பேசி விட்டாங்க. வேற யாரும் இல்லப்பா, அவங்க தயரத மகாராஜ் சக்கரவர்த்தி தெரியல, அவங்களுடைய பசங்க அப்படின்னு அவங்களுடைய மூதாதையர் கதை. உங்க யார் தெரியுமா இந்த 2 பேரு அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஐயா சொன்னார் இல்லையா, அந்த பெருமைகளை பேசுவதுதான் இந்த குலமுறை கிளத்து படலம். இருந்த குலக்குமாரர் தம்மை இரு கண்ணின் முகந்து அழகு பருகி நோக்கி அருந்தவனை அடி வணங்கி யாரை இவர் உரைத்திடுமின். அடிகள் என்ன விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வியை காண வந்தனர் வில்லும் காண்பர் பெருந்தகை தயரதன் தம் புதல்வர் என அவர் தகைமை பேசலுற்றான். அந்த அவருடைய பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறார் தயரதன். இவங்க யார் தெரியுதா? தயரத மகா சக்கரவர்த்தியுடைய புதல்வர்கள். அந்த தயரத மகா சக்கரவர்த்தியோட குல வரலாறு சொல்றார். ஆதித்தன் குல முதல்வன் மனுவின் யார் அறியாதார். பேதித்த உயிர் அனைத்தும் பெரும் பசியால் வருந்தாமல் சோதித்தன் வரி சிலையால் நிலமடந்தை முளை சுரப்ப சாதித்த பெருந்தகையும் இவர் குலத்து ஓர் தாரதிபன் கான். ஆதித்தன் குலம் முதல்வன் மனுவினை அறியாதவர் யார்? இந்த குலம் உறவதற்கு சூரிய வம்சத்தில் பிறந்த முதல் மைந்தனான மனு என்பனை அறியாதவன் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சூரிய குடும்பத்துல முதல்ல பிறந்தது இந்த மனு, அவர் தான். பேதித்த உயிர் அனைத்தும் பெரும் பசியால் வருந்தாமல், பல வகை உயிர்கள் பசியால் வாடாதபடி சோதித்தன் வரி சிலையால், வரி சிலையினால் வில்லு, தன்னுடைய ஒளிமிக்க வில்லால் நிலமடந்தை முளை சுரப்ப, பூமியோடைய பெண் மார்பிலிருந்து பால் சுரக்கிற மாதிரி சாதித்த பெருந்தகையும் இவர் குலத்தில் உதித்த ஒரு தாரதி. முயற்சியால், அவருடைய முயற்சியால் அந்த நிலம், அது ஒரு பெரிய கதை. நிலமகள் வந்து செல்வங்களை எல்லாம் அடித்து மக்களுக்கு இல்லாத அதை நிலமகள் கிட்ட போரிட்டு அந்த செல்வத்தை மீட்டு கொடுத்தார். முயற்சியால் செய்து முடித்த பெருமை மிக்க பிருது என்ற அரசனை அறிவாயோ. மனு, இந்த மனு யார் தெரியுமா? காசிப முனிவரின் மனைவியான அதிதியில் புதல்வன் விவஸ்வான். அவன் தான் சூரியன். அதான் அந்த சூரிய குலம்னு சொல்றாங்க. அந்த சூரியன் மகன் தான் அந்த மனு. ராம குலத்தின் முதல் அரசன் மனு. அந்த யாருக்கு? காசிப முனிவருக்கும் அவருடைய மனைவியான அதிதி தேவிக்கும் புதல்வராக பிறந்தவன் சூரியன், விவஸ்வான் பேரு. அவருடைய மகன் தான் இந்த மனு. அவர் தான் இந்த சூரிய குலத்தையே தோற்றுவிச்சார். இந்த சூரிய குலத்தின் அந்த மனு என்ன பண்றாரு? பிருது மன்னன் நாராயணனுடைய அம்சம். நாட்டில் மக்கள் பசியால் வாட பூமி தேவி எதிர்த்து போரிட்டு தன் வில்லால் ஆற்றல் அந்த அவளை வென்று வளம் பெருக செய்தான். அத்தகைய குலத்தில் வந்தவர்கள் தான் இந்த உட்கார்ந்து இருக்காங்களே இந்த 2 பசங்க. அந்த பரம்பரையில வந்தவங்க தான் இந்த ராமர் லட்சுமணன் அப்படின்னு சொல்றாரு. பிணி அரங்க வினை அகல பெருங்காலம் தவம் பேணி, பிணி அரங்க வினை அகல பெருங்காலம் தவம் பேணி, மணி அரங்கு நெடுமுடியாய் மலர் அயனை வழிபட்டு பணியரங்க பெரும்பாயர் பரம்சுடரை யாம் காண
அணி அரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதார். அணி அரங்கம் கறந்தானே அறியாதார் அறியாதார் அப்படின்றார். பிணியரங்க வினையகல பெருங்காலம் தமம் பேணி. நோய்கள் நீங்கவும் நாட்டுல கெட்டது போய் தீவினை நீங்கவும் அநேக ஆண்டுகள் விருப்பமாய் தவம் செய்து மணியரங்கு நெடுமுடியாய் நவரத்தினங்கள் பதித்த அழகிய பொன்முடி அடிந்த சனகனே மலராயனை வழிபட்டு தாமரை மலரில் இருக்கும் அந்த பிரம்மனை வழிபட்டு பணியரங்க பெரும் பாயர் பரஞ்சுடரை அவன் அருளால் ஆதிசேடன் உடலை மென்மையாக கொண்ட ஒளிவடமையான திருமால் யாம் காண அணி அரங்கம் தந்தானே. நான் மட்டுமில்ல, இந்த பூலோகத்தில் ஒரு எல்லாரும் பார்க்கறதுக்கு வழி செஞ்சான். அவன் பிறந்த அந்த வம்சம் தான் இது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னை போன்றவர்கள் திருவரங்களை காண நவரத்தினங்கள் பதித்த அழகிய பொன்முடி அடிந்த சனகனே, நோய்கள் நீங்கவும் தீவனை அழியவும் அநேக ஆண்டுகள் விருப்பமாய் தவம் மேற்கொண்டு தாமரை பூவில் இருக்கும் அந்த பிரம்மனை வேண்டி அந்த பிரம்மன் சத்தியலோகத்தில் வழிபட்ட பாயல்னா பையல் கொண்ட அந்த திருமால் இருக்காரு இல்லையா, பார்க்கடல் பையல் கொண்ட அந்த பெருமாளுடைய அந்த சிலையை சத்தியலோகத்து ஆதி சிலையை படுக்கையாய் கொண்ட ஒளிவடிவ திருவரங்கனை பூமிக்கு கொண்டு வந்த என் போன்ற முனிவர்கள் காணும்படி செய்த இந்த வம்சத்தில் சேர்ந்தவன் தான் இஷ்வாகு. அந்த இஷ்வாகு குலத்துல பிறந்தவன் தான் இங்க 2 பேர். நம்ம சொல்றோம்ல இஷ்வாகு குலத்தில் பிறந்தவன். அந்த இஷ்வாகு என்ன பண்ணாரு, பிரம்ம தேவதை நோக்கி தவம் இருந்து பிரம்மனை நோக்கி வணங்கி பிரம்மதேவன் சத்தியலோகத்தில் வழிபட்ட அந்த பள்ளி கொண்ட பெருமாளை பூமிக்கு கொண்டு வந்தார். அது அந்த அந்த புனிதத்துல தான் நாங்க என்ன போன்ற முனிவர்கள் அதை பார்த்தோம். இதுல இருந்து ஒரு சின்ன இதனா, இவர்கள் வழிபட்ட, அதாவது பிரம்மன் வழிபட்டு சத்தியலோகத்தில் வழிபட்டு இஷ்வாகு குல மன்னனால் வரவழைக்கப்பட்ட அந்த அந்த விக்கிரகம், அந்த சிலை வழி வழியாக எல்லா மன்னர்களும் வழிபட்டு இருக்காங்க. கடைசியாக வழிபட்டவர் ராமர். அவர் என்ன பண்றார், தன்னுடைய நண்பன் வீடனுக்காக அதை பரிசாக தர்றார். எப்போ சத்தியலோகத்தில் வழிபட்ட அந்த சிலையை நீ எடுத்து போய் இலங்கைக்கு வைத்துக்கொண்டு அவன் எடுத்து போகும்போது அந்த திருச்சி அருகே போகும்போது அது பாரம் அதிகமாக வைத்து விட்டு நிறுவ அந்த எடுக்க முடியலையாம். அந்த சிலையை எடுத்து வைக்க முடியும். அதுதான் இன்று இருக்கிற ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க அந்த ரங்கநாதர் தான் சத்தியலோகத்தில் பிரம்மனால் வழிபட்டு அது இன்று கொண்டு வரப்பட்ட இஷ்வாகு குலத்தில் அந்த இஷ்வாகுவால் வரவழைக்கப்பட்ட அந்த விக்கிரகம் தான். அதெல்லாம் நாங்க பார்த்தோம்ல, அதுக்கு வழிவகுத்தானே அந்த இஷ்வாகு மன்னன் பிறந்த குலத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த இந்த சிறுவர்கள் என்று இந்த விஸ்வாமித்திரர் சொல்றார். நான் சொன்னது இது அரிய தகவல்னா, அந்த ரங்கநாதர் தான், அப்படி வழிபட்ட ரங்கநாதர் இந்த திருச்சியில் இருக்கின்ற அந்த ரங்கநாதர் என்று சொல்கிறார்கள். அதை வீடனுக்கு அவர் அது பரிசாக கொடுத்து அது வீடனால் எடுத்து செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டு அது அங்கேயே பிரதிஷ்டையானதால் அங்கதான் ஸ்ரீரங்கத்துல அது வழிபட்டு இருக்கிறது என்ற தகவலை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக, தான் தனக்கு வெலர்க்கு அறிய தானவரை தலை துமித்து என் வான் தர சிற்றி கொல் என்று குறை இறப்ப வரம் கொடுத்து ஆங்கு ஏன்று எடுத்த சிலையினன் ஆய் இகழ் புரிந்த இவர் குலத்துவோர் தோன்றலை பண்டு இந்திரன்கான் விடையேற சுமந்தானும். தான் தனக்கு வெலர்க்கு அறிய தானவரை, இந்திரன் தன்னால் வெல்வதற்கு முடியாத அசுரர்களை, இந்திரனாலும் வெல்ல முடியாத அசுரர்களை தலை துமித்து என் வாழ் தர கொள்வேன், அவருடைய தலைகளை என் வாளால் கொள்வேன் என்று சொல்லி குறை இறப்ப வரம் கொடுத்து ஆங்கென்று தமது குறை சொல்லி வேண்ட அங்க வரங்களை கொடுத்து. முன்பு ஒரு காலத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு போர் நடந்தது. அதில் தேவர்கள் தோற்றுவிட்டார்கள், அசுரர்கள் கை ஓங்கியது. இப்ப இஷ்வாகுடைய மன்னனுடைய புதல்வனான சகாந்தன் என்பவன் சகாந்தனுடைய மகன் புரஞ்சயன் என்பவன், நான் அந்த இந்திரனை ஒழிக்கிறேன், அதற்கு எனக்கு இந்திரன் எனக்கு ஒரு சின்ன உபாயம் பண்ணணும், அவன் வாகனமாக வந்தால் அதில் மீறி ஏறி நான் அந்த அசுரர்களை ஒழிப்பேன்னு இந்திரன் காலை வடிவம் எடுத்து வந்தான், அதன் மீறி ஏறி போர் புரிந்தான். அதுதான் இங்க சொல்றார். என்று எடுத்த சிலை நான் இகழ் புரிந்த இவர் குலத்து ஓர் தோன்றலை பண்டு இந்திரன் கான் விட ஏறாய சுமந்தனும். அத்தியாகப்பட்ட யாரு, சசாந்தன் மகனான புரஞ்சயனுடைய மகன், அவனும் அந்த குலத்துல பிறந்தவன் தான் இப்ப இருக்கிற இந்த ராமர், இங்க இருக்கிறாரு அந்த ராமர் என்று சொல்றாரு பாட்டல். இன் உயிர்க்கும் இன் உயிராய், இன் உயிர்க்கு இன் உயிராய் இருளும் காத்தால் என்று பொன் உயிர்க்கும் கழலவரை யாம் போலும் புகழ்கிற்போம் நின் உயிர்க்கும் நெடுவேளாய் இவர் குலத்தோன் மென்புறாவின் மண் உயிர்க்கு தன் உயிரை மாறாக வழங்கினான்.
நின் உயிர்க்கும் நெடுவேலாய். பாரு, ஒரு வார்த்தை சொல்லும் போது ஜனகனை புகழார் பாருங்க. மின்னல் போன்ற வேலை உடைய ஜனகனே, மின் உயிர்க்கும் நெடுவேலாய், பொன் உயிர்க்கும் கழல் வரை. பொன்களால் செய்யப்பட்ட பூண்ட இக்கால மன்னர்கள், கழல் அணிந்த இக்கால மன்னர்கள் இன் உயிர்க்கும் இன் உயிரா இருந்தனர். தன் மக்களுக்கும் தன்னுடைய நாட்டிற்கும் இன் உயிரா இருந்தனர். இவர் குலத்தோன்றல் மென்புறாவின் தன் உயிருக்கு மாறாக. இந்த குலத்துல வந்த சிபி சக்கரவர்த்தி என்பவன் தன்னுடைய புறாவிற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான். அத்தகைய பரம்பரையில வந்தவங்க தான் இந்த 2 பேரு. மின்னலை போன்ற வேலை உடைய சனகனே, பொன்கழலை உடைய மன்னர் இனிமையாக உயிர்கள் எல்லாவற்றையும் காப்பது நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த குலத்தில் தோன்றியவர் அரசன் சிபி சக்கரவர்த்தி என்பவன் ஒரு புறாவிற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான். அப்படிப்பட்ட உயர்ந்த பரம்பரையில வந்தவங்க தான் இந்த 2 ராம லட்சுமணர்கள் என்று சொல்வார்கள். இன் உயிர்க்கும் இன் உயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன் உயிர்க்கும் கழல் உயரை யாம் போலும் புகழ்கிற்போம். மின் உயிர்க்கும் நெடுவேளாய் இவர் குலத்தோன் மென்புறாவின் மண் உயிருக்கு தன் உயிரை மாறாக வழங்கினான். அந்த சிபி சக்கரவர்த்தி தோன்றிய குலத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த 2 சிறுவர்கள் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. தூ நின்ற சுடர்வேலாய் அனந்தனுக்கும் சொலருக்கு அரிதேல், அனந்தனுக்கும் சொலதல் அரிதேல், யான் என்று புகழ்ந்ததற்கு எளிதோ, ஏடு அவிழ் கொன்றை பூ நின்ற மௌலியை புக்கு அலைந்த புனர்கங்கை வான் நின்று கொணர்ந்தலும் இவர்களுக்கு ஓர் மன்னன் ஆவான். இது அருமையான பாடல். தூ நின்ற சுடர்வேலாய், பகைவரை வெண்டு அந்த பகைவருடைய தசையெல்லாம் அந்த வேல்ல படிஞ்சுதான். தூ நின்ற பகைவரின் தசை படிந்த ஒளிமிக்க வேலை உடைய ஜனகனே, அனந்தனுக்கும் சொல்லற்கு அரிது. அனந்தன்னா அந்த பார்க்கடல்ல பயணம் கொண்டிருக்கால அந்த ஆதிசேடன், அவர்களுக்கும் இந்த குலத்தோட பெருமையை சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா சொல்றாரு, அவருக்காவது 5 தலை இருக்கு, அவருக்கே கஷ்டம். ஆனா யான் என்று புகழ் உரைத்தல் ஏதுமோ, நான் சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்கு ஒரு முகம் ஒரு வாய் தான் இருக்குது, என்னால அவ்வளவு எளிதா சொல்ல முடியுமான்னு தெரியல. யான் புகழ்தற்கு எளிதோ, ஏடு அவிழ் கொன்றை பூ நின்ற மொழினாய். அதாவது கொன்றை பூவை தலையில் சூடிய அந்த தலையில கங்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற யாரு? சிவன். அந்த கங்கையை பூமி கொண்டு வந்தான் ஒருத்தன், யாரு? பகீரதன். அத்தகைய குலத்தில் பிறந்தவர் தான் இந்த 2 பேரு. பகீரதவன் அந்த கங்கையை கொண்டு வந்தால அந்த குலத்துல பிறந்தவங்க தான் இந்த 2 பேரு. இந்த பகீரதன் கங்கையை கொண்டு வரும் காட்சியை நீங்கள் பார்க்கணும்னா மகாபலிபுரம் போனா பார்க்கணும். அழகான சிலையில பகீரதன் அந்த கங்கையை கொன்ற ஒரு காட்சி தத்துரூபமாக மகாபல அந்த காலத்து சிற்பிகளால் செதுக்கப்பட்டிருக்கும். பகைவரின் தசை படிந்த ஒளிமிக்க வேலை உடையவனே, ஆதிசேடனுக்கும் இவர் குலம் பெருமையை கூறுவது அவ்வளவு எளிதல்ல. என் போன்றவர்களுக்கு எளிதா என்று தோன்றவில்லை. கொன்றை மலர் சூடிய திருமலையில் வைக்க கங்கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கங்கையை, ஆகாய கங்கையை இந்த பூவிலருக்கு கொண்டு வந்தான் ஒருத்தன், அவன் பேர் தான் பகீரதன். அந்த பகீரதன் குலத்தில் தோன்றியவர் தான் இந்த ராம லக்ஷ்மணர்கள் என்று அவர் சொல்றார். நம்ம விஸ்வாமித்திரர் சொல்றாரு. சந்திரனை வென்றானும் உரித்திரனை சாய்த்தானும் துந்து எனும் தானவனை சுடுசரத்தால் துணிந்தவனும் வந்து குலத்திடை வந்த ரகு என்பான் வரிசிலையால் இந்திரனை வென்று திசையிர 4ம் செரு என்றான். கம்பராமாயணம் என்பது நம்ம அழகா சொல்வார் நம்ம இலங்கை ஜெயராஜ் அவர்கள். கம்பராமாயணம் ஒரு பாத்திரத்துக்குள் பாத்திரம். அந்த காலத்து செட்டிநாடு பாத்திரங்களை பார்த்தால் பார்ப்பதற்கு ஒரு பாத்திரம் போல இருக்கும், அது உள்ள ஒரு 10 பாத்திரம். அது போல அழகா சொல்லுவார் நம்முடைய இலங்கை ஜெயராஜ். அது போல பாருங்க, சந்திரனை வென்றானும் ஒரு வார்த்தை போட்டார். அதுல எவ்வளவு பெரிய கதை இருக்கு பாரு. சந்திரனை வென்றானும்னா சந்திரன் சார்பான அசுரர்களும் பிரகஸ்பதியான தேவர்கள் சார்பு பிரகஸ்பதிக்கும் போர் நடந்த போது சூரியகுலத்து மன்னன் திலீபன் உதவியால் அசுரனை தோற்கடித்தான். இதுதான் சந்திரனை வென்றான். ஒரே வார்த்தையில போட்டார். சந்திரனை வென்றான் என்றால் அந்த குலத்தில் தோன்றிய திலீபன் என்பவன். அழகா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரனை வென்றான், இதுதான் சந்திரனை வென்றான். பகீரதி அஸ்வமேத பரியை கவர்ந்து, பகீரதன் உடைய அஸ்வமேத பரியை கவர்ந்த உரித்திர மூர்த்தியோடு போரிட்டு வென்றான் பகீரதன். அஸ்வமேத யாகம்னா என்ன பார்க்கலாம்னா, அஸ்வம் என்றால் குதிரை. அந்த காலத்து ஒரு ராஜா இருக்கிறவங்க ஒரு மகா சக்கரவர்த்தி ஆகணும் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு குதிரையை அவங்க தேர்ந்தெடுத்து, நல்லா பழக்கப்பட்ட குதிரையை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய அந்த சின்னத்தை வைத்து அந்த மலர் மாலைகள்லாம் போட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்புவார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்ட அரசர்கள் அது மாலை போட்டு வரவேற்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாத அரசர்கள் அந்த குதிரையை கட்டி வச்சுட்டு அவருடன் போர் புரிவார்கள். அந்த அரசருடன் போர் புரிந்து
அந்த அவங்க ஒத்துக்கொண்டு எல்லா அந்த அந்த திரும்பி அந்த குதிரை வந்தா அஸ்வமேத யாகம் பெற்று அவர் மகா சக்கரவர்த்தி என்று போற்றப்படுவார். அப்படிப்பட்ட பகீரதன் கொண்டு அந்த அஸ்வமேத யாகத்தை எதிர்த்த உருத்திரமூர்த்தியை வென்றவன். அப்படி போட்டாரு. துந்து எனும் தானவனை சுடுசரத்தால் துணிந்தவன். அம்பினால் துந்து என்ற அசுரனை கொன்ற வேந்தன். உதங்க முனிவருக்கு பகைவனான துந்து என்னும் அரசனை கொன்ற குவலையாகவன். அவனும் அந்த குலத்துல சேர்ந்தவன், குவலையானவன். அவனும் அந்த சூரிய வம்சத்துல சுவந்தவன் தான் அப்படின்னு சொல்றாரு. வந்து என்பான் வரிசிலையால் இந்திரனை வென்று. ரகு என்ற மனுஷன், நம்ம சொல்லல ரகு குலத்து ராமன். ராமன்னா ரகு குலத்துல தோன்றினான். அந்த ரகுன்றவன் இந்த எல்லா திசைகளில் உள்ள பகைவர்களை வென்றான், இந்திரனையும் வென்றான். அந்த ரகு குலத்துல தோன்றியவன் தான் இந்த ராமன். நம்ம கேட்ட ரகுகுல ராமன் சொல்றோம் இல்லையா, அதுதான் சொல்றாரு. சந்திரனை வெற்றி கண்ட ஒரு மன்னனும், உருத்திரனை சாய்த்த ஒரு அரசனும், தும்பு என அறுக்கிற அம்பியினால் வென்ற குலவையான் போன்ற பிறந்த சூரிய வம்சத்தில் பிறந்த புத்திரர்கள் இவர்கள். சந்திரனை வென்றானும் உருத்திரனை சாய்த்தானும், துந்து எனும் தானை சுடுசரத்தால் துணிந்தானும், வந்து குலத்திடை வந்த ரகு என்பான் வரிசிலையால் இந்திரனை வென்று திசையை நான்கும் செரு வென்றான். செரு வென்றான் என்றான தலையாளங்கானத்து செரு வென்ற நெடுஞ்செழியன் நான் படிச்சிருக்கல. செரு என்றால் பகை. அந்த பகையை வென்றவன் செரு வென்றான். அதான் தமிழ் கம்பராமாயணம் படித்தால் எவ்வளவு வார்த்தைகள். செரு என்ற வார்த்தை பாருங்க, செரு வென்றான். நாம் அதற்குள்ளே தமிழை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதனால தமிழ் கம்பராமாயணத்துடைய சிறப்பு. கலாச்சாரமும் இங்கே போற்றப்படுகிறது, அதே வகையில கதையும் இங்கு உணரப்படுகின்றது, தமிழும் இங்கே உயர்கிறது. அதுதான் கம்பராமாயணத்தின் இன்று வரை அது நிலைத்திருப்பதற்கான காரணம். அடுத்த பாடல் அயன் புதல்வன் தயரதனை. இப்ப தயரதன் கொண்டார். அயன் புதல்வன் தயரதனை அறியாதவர் இல்லை, அவன் பயந்த குலக்குமரர் இவர். அவன் பயந்த குலக்குமரர் இவர். தமை உள்ள பரிசு எல்லாம் நயந்து உரைத்துகரை ஏறல், நான்முகருக்கு அரிது ஆம்பல் இயம் துவைத்த கடைத்தளவாய் யான் அறிந்தபடி கேளாய். அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை, அவன் பயந்த குலக்குமரர் இவர். தமை உள்ள பரிசு எல்லாம் நயந்து உணர்த்துகிறை ஏறல், நான்முகற்கு அரிது அம்பால் இயம் துவை கடைத்தலையாய் யான் அறிந்தபடி கேளாய். பல் இயமையும் துவைத்த அயன் புதல்வன் தயரதனை அறியாதவர் இல்லை. பல்வேறு வாத்தியங்கள் முழகக்கூடிய தலைவாசலை உடைய ஜனகனே, அயன் ஒரு ராஜா இருந்தால அந்த அயன் ராஜாவுடைய பையன் தான் அந்த தசரத மன்னன். இந்த இஸ்வாக் குலத்துல வந்த அயன் இருக்காருல, அந்த அயனுடைய குலத்தில் வந்தவன் தான் இந்த தயரத மன்னன். அவன் குலத்தில் வந்தவன் இந்த தயரத மன்னன் அப்படின்னு சொல்றாரு. அவன் பயந்த குலமார் இவர் தமக்கு அவருடைய குலத்துல வந்தவன் தான் 2 பேர். உலக புகழ் வாய்ந்த அந்த மாமன்னன் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த 2 பேரு. பரிசு எல்லாம் ஏற சிறந்த இயல்புகள் முழுவதையும் நயந்து உறைந்து கரை ஏற விருப்பத்தோடு சொல்ல இவர்கள் புகழ் கடலிலும் பெரியது, நான்முகருக்கு அரியது, பிரம்மனுக்கு அரியது. இவங்க புகழ சொல்றதுக்கு யான் அறிந்தபடி சொல்கிறாய். நான் ஏதோ சொல்றேன், அதை கேட்டுக்கோ. இந்த குலத்தின் பெருமையில நான் சொல்றேன், அதை கேட்டுக்கோ. பல்வேறு வாத்தியங்கள் முழங்க கூடிய வாசலை உடைய ஜனகனே, அயன் மகனின் மகனான தயரத மன்னனை அறியாதவர் இந்த உலகத்துல இல்ல, இந்த உலகில் யாரும் இல்லை. அந்த மன்னர்கள் பெற்ற குலத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த 2 புதல்வர்கள். இவர்கள் இருக்கின்ற இயல்புகள் முழுவதையும் விருப்பத்தோடு சொல்லி முடிக்க அந்த பிரம்மனாலும் முடியாது. அதை என்னால் மட்டும் எப்படி முடியும்? ஏதோ என்னால் முடிந்ததை சொல்கின்றேன், அதை கேட்டுக்கொள். இந்த சிறுவன் சொல்ற கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றதா அந்த பாடலை எழுதியிருக்காரு. அலை உருவ கடல் உருவத்து ஆண் தகை தன் நீண்டு உயர்ந்த நிலை உருவ புய வலியை நீ உருவ நோக்கு ஐய, உலை உருவ கண்ணன் உமிழ்கண் தாடகை தன்வரம் உருவி மலை உருவி மண் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாலி. அலை உருவ கடல் உருவத்து ஆண் தகை தன், அலைகளின் வடிவமான கடல் போன்ற கரிய திருமேனியுடைய ஆண் தன் விழுந்த ராமனது நீண்டு உயர்ந்த நிலை உருவ புயல் வலிமையை, நீண்டு உயர்ந்த நிலைமையான அழகுடைய தோல் ஆற்றலை நீ உருவ நோக்கு, நல்லா பாரு. ஒரு வாலி உலை உருவம் கலை உமிழ்கண். நான் பார்த்தேன் அவருடைய ஆற்றலை. ஒரே ஒரு அம்பு தான். ராமனது தோல் வலி எப்படி அந்த அம்பு ஆனது உலை களத்து நெருப்பை போன்ற சிவந்த கண்களை உடைய தாடகை தன் உரன் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று. அந்த தாடகையோட மார்பை உருவி மலைகளை துகர்த்து பல மலங்களை துளைத்து நிலத்தையும் தூச்சிச்சு. இவங்களை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்காரு நினைச்சிடாத. நான் பார்த்தேன், ஒரு அம்பு தான்ப்பா விட்டான் அந்தாலு. அந்த ஒரு அம்பு என்ன பண்ணிச்சு தெரியுமா? எவ்வளவு மலை போன்ற அந்த தாரகையோட மார்பை பிளந்து தாடாம
அங்க இருக்க மலைகளை பிளந்தது, மரங்களை பிளந்தது, இந்த பூமியே பிளந்தது. பாக்குறதுக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு நினைச்சிடாத. எல்லா வளமும் தெரிஞ்சவங்க அந்த ராமர் அப்படின்னு ராமரை பத்தி சொல்றாரு. ராமரை பத்தி சொல்வதாக இந்த பாடல். செக்கர் நிறத்து எரி குஞ்சி சிறக்குவைகள் பொறுப்பு என உக்கவோ முடிவு இலை ஓர் அம்பினோடும் அரக்கி மக்களின் அங்கு ஒருவன் போய் வான் புக்கான் மற்ற என் புக்கையிடம் அறிந்திலேன் போர்த்தன் என் வினை முடிந்ததே. இப்போ இன்னொன்னு சொல்றாரு. செக்கர் நிறத்து எரி குஞ்சி சிரம் குவைகள், செவ்வானம் போன்ற நிறம் கொண்ட நெருப்பு போன்ற மயிர்களை உடைய அந்த அரக்கர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவருடைய தலைகள்லாம் அப்படியே சகசகன் வெட்டிடுச்சு. பொறுப்பு என உக்கலவோ, பொறுப்பு என உக்கவோ அப்படின்னா பொறுப்பு என இந்திரனை சரி. அதாவது ஒரு காலத்து இதுல பாருங்க, இதுல கூட ஒரு வார்த்தை சொல்றாரு கம்பர் சொல்றாரு பாருங்க. பொறுப்பு என உக்கவோனா இதுல ஒரு கதை இருக்குது. அந்த காலத்துல மலைகள் எல்லாம் பறந்துதான், பறக்கிற இயல்புடைய இருந்துதான். யோசிச்சு பாருங்க, இப்ப மலையெல்லாம் பறந்தா நம்ம எங்க இருப்போம்னு சொல்ல முடியாது. அப்ப இந்திரன் என்ன பண்ணா அதோட சிறகுகளை வெட்டி விட்டான் இந்திரன். அதனால மலைகள் நிலையாக இருக்கிறதுன்னு சொல்ல. அதனால பொறுப்பு என உக்கனவோ, அந்த இந்திரன் வெட்டினாம்பார் அந்த போல ஒடிக்கப்பட்ட அந்த மலைகளை போல அந்த அரக்கர்கள்லாம் கீழே விழுந்தாங்க. அவங்க தலையெல்லாம் சாட்சி இவனுடைய வில்லு. அரக்கி மக்களில் ஒருவன் ஓர் அம்பினோடும், அவங்க ஒரு அம்பு வச்சான். அந்த அம்பு அந்த அரக்கியோட ஒரு பையன், அவன் பேர் சுபாகு, அவன் உயிரியே எடுத்துருச்சு அந்த அம்பு. நான் நேரில் பார்த்தேன். போய் வான் புக்கான், அவன் மேலோகத்துக்கு போயிட்டான். மற்ற புக்காயிடம் அறிந்தில்லேன், மற்ற ஒரு பையன் மேல அவன் மீதும் ராமர் அம்பு அடிச்சாரு. அவன் பேரு மாரிசன். அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலைக்காக அவன் என்ன பண்ணா, எங்க போனா எனக்கு தெரியாது, அவன் எங்க போன இடம் அறிந்தில்லேன், யான் அறிந்தில்லேன் என்று என நிறைவு. அது அந்த இவ்வளவு சிறப்பான அந்த வேள்வியை முடிச்சுதான் நாங்க இந்த மிதிலை நகருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய விஸ்வாமித்திரர் சொல்றாரு. செக்கர் நிறத்து எரி குஞ்சி சிறக்குவைகள் பொறுப்பு என்ன உக்கவோ முடிவு இல்லை ஓர் அம்பினோடும் அரக்கி மக்களின் அங்கு ஒருவன் போய் வான் புக்கான் மற்ற என் புக்கையிடம் அறிந்திலேன் போர்த்தனன் என் விடை முடிந்ததே அப்படின்னு அதை முடிச்சுதான் இங்க வரேன். செவ்வானம் போன்ற நிறம் கொண்ட நெருப்பு மயிர்களுடைய எனது வேள்வியை இடையூறு செய்த அரக்கர்களின் தலைகளை அப்படியே வெட்டி விட்டார்கள் இவர்கள். அப்போது ஒரு அரக்கனுடைய பையன், அவன் பேர் சுபாகு, ராமனுடைய அம்பால் அப்படியே இருந்ததை என் கண்ணால பார்த்தேன் நானு. இன்னொரு மகன், அவன் பேரு மாரிசன், அவன் அம்பு பட்டுது, அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியல. அதையெல்லாம் அந்த வேள்வியெல்லாம் சிறப்பா எனக்கு செய்வதற்கு உதவி செய்தார்கள். அந்த வேள்வியை முடித்து தான் நான் இந்த மிதிலை நகருக்கு வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? நம்முடைய விஸ்வாமித்திரர் சொல்வதாக இந்த பாடல். ஆய்ந்து அற உணர் ஐய அயர்கோயும் அறிவு ஐய காய்ந்து ஏவினான் உலகனைத்தும் சுடரோடும் மலையோடும் தீந்து ஏற சுடுகிற்கும் படைக்கலங்கள் செய்தவத்தால் ஈந்தேனும் மனம் உட்க இவருக்கு ஏவல் செய்குமா. அயற்கேயும் அறிவு அறிய அயந்து அய உணனா, பிரம்மனாலும் அறிய முடியாத ராமனின் பெருகளை ஆராய்ந்து முழுவதும் உணர்க. உலகு அனைத்தையும் கடலோடும் மலையோடும், உலகங்கள் யாவற்றையும் கடலோடும் மலையோடும் காய்ந்து தீந்து எற சுடு படைக்கலங்கள், அதெல்லாம் மாய்த்து போக சொல்ற படைக்கலங்கள் செய்தவத்தால் இருந்தேன், நான் செய்த தவத்தால் அவற்றை பெற்றல, அதையெல்லாம் ராமருக்கு நான் கொடுத்தேன். மண் உட்க இவருக்கு ஏவல் செய்தன, அவைகள் என்னால் படைக்கப்பட்ட எனக்கு ஏவல் செய்தா பரவாயில்ல, அந்த ராமன்கிட்ட அன்பா அவை ஏவல் செய்தன அப்படின்னு அந்த சொல்றாரு இந்த பாடல். ஆய்ந்து அற உணர் ஐய அயற்கேயும் அறிவறிய காய்ந்து ஏவினன் உலக அனைத்தும் கடலோடும் மலையோடும் தீந்தி எற சுடுகிற்கும் படைக்கலங்கள் செய்தவத்தால் ஈந்தேனும் மனம் உட்க இவருக்கு ஏழை செய்வனவார். இப்ப இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வரலாம். இது என்ன படைக்கலங்கள் என்ற ஒரு வார்த்தை கம்பர் போட்டிருக்காருன்னா, இது அந்த தாடகை வதத்துல வரும். தாடகை வதத்துல அந்த தாடகை வதம் முடித்த பிறகு யாமும் என் இருக்கை பெற்றோம் உனக்கு இடையூறும் இல்லை கோமகருக்கு இனிய தெய்வ படைக்கலம் கொடுத்திடு என்ன மாமுனிக்கு உரைத்து பின்னர் வீல் கொண்ட மழை என்னான் மேல் பூமழை பொடிந்து வாழ்த்து விண்ணவர் போனார். அந்த தாடகை வதம் நடந்தவன வானூர்வத்த தேவர்கள் இறங்கி வந்தாங்க. ஐயா, இந்த 2 சிறுவர்கள் என்ன அழகா அந்த தாடகையை அந்த குலத்தையே வலிச்சாங்க, அவங்களுக்கு நீங்க வழங்கி அந்த படைக்கலங்களை பரிசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த படைக்கலங்கள்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்தா, அதெல்லாம் படைக்கலங்கள்லாம் என்ன, அஸ்திரங்கள் என்ன, சஸ்திரங்கள் என்ன. விஸ்வாமித்திரர்கள் இடம் இருந்து ராமன் பெற்ற அஸ்திரங்கள் படைக்கலங்கள். சக்கரங்கள் தண்ட சக்கரம், தர்ம சக்கரம், கால சக்கரம், விஷ்ணு சக்கரம், இந்திர சக்கரம். அஸ்திரங்கள் பிரம்மஸ்திரம், ஆகனாஸ்திரம்,
அதாவது நெருப்பு அஸ்திரம், வாயு அஸ்திரம், வருண அஸ்திரம் மற்றும் நாராயண அஸ்திரம். இதெல்லாம் விஸ்வாமித்திரர் வந்து ராமருக்கு கொடுத்தது. தண்டங்கள் காலபாசம், தர்ம பாசம் மற்றும் வருண பாசம். கதைகள் மோதகி மற்றும் சிகரி எல்லாம் அவ்வை கதாயுதம். பிற ஆயுதங்கள் சிவனின் பினாகம், நந்தகம், வாள், கங்கானம் போன்றவை கொடுத்தார். சிறப்பு மந்திரங்கள் பலை, அதிபலை, பசி, தாகம், உறக்கம் இவைகளை மறக்கக்கூடிய செய்தது. உபவாசம் என்ற அஸ்திரங்கள், ஏவப்பட்ட அஸ்திரங்களை திரும்ப பெறுவதற்கான விஸ்தை. அதாவது உபவாசம்னா அந்த அஸ்திரங்களை திரும்பி பெறுவதை விட. அஸ்திரம் என்றால் என்ன, சஸ்திரம் என்றால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். மந்திர சக்தி மூலம் ஏறப்படுவது அஸ்திரம், வாட்கள் மூலம் சண்டைப்படுவது சஸ்திரம். இது சாதாரண ஆயுதம் போல கையில் எடுத்து பிடித்து போட முடியாது. நீங்க சினிமாவில் பார்த்திருப்பீங்க, அப்படி அப்படி கண்ணை நீட்டுவாங்க, ஒரு அஸ்திரம் வரும். அந்த மந்திரங்களை தான் விஸ்வாமித்திரர் படைக்கலங்களா ராமருக்கு சொல்லி கொடுத்தார். அந்த மந்திரங்களை சொன்னோன்னா அந்த கணைகள் வரும். சஸ்திரம் என கைகள் இந்த ஆயுதங்களை வைத்து போராடுவது. பிரம்மஸ்திரம் என்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட அஸ்திரம், சக்தி வாய்ந்தது. இதை வந்து இப்போ சொல்றாங்க இந்த அணுகுண்டுக்கு நிகரானது, இந்த உலகமே அழிந்திடும். இது வரைக்கும் 3 பேர் எழுதிக்கிறாங்க, கர்ணன், அர்ஜுனன், அஸ்வத்தாமன். ஆனால் அதில் திரும்ப பெறுவதற்கு அவங்களுக்கான அதற்கான மந்திரம் இருக்கு, அந்த பிரம்மஸ்திரம். இது வரைக்கும் அந்த பிரம்மஸ்திரம் ஏயப்பட்டிருக்கிறத தவிர அதன் விளைவுகள் இல்லை, அவை திரும்ப பெற்றிருக்கின்றன. நாராயணாஸ்திரம் ஒண்ணுக்குது. இந்த நாராயணாஸ்திரத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த நாராயணாஸ்திரம் ஏயும் போது அதை அப்படியே கும்பிட்டு கீழே விழுந்துட்டு அதுக்கு ஒண்ணுமே பண்ணாதான். அதை எதிர்த்து போரிட்டால்தான் அந்த நாராயணாஸ்திரம் வேலை செய்யும். இதே நிலையை வந்து மகாபாரதத்துல அஸ்வத்தாமன் அந்த நாராயணாஸ்திரத்தை ஏயும் போது கிருஷ்ணர் சொல்ல எல்லாரும் படுத்துக்கங்க, அது படுத்தா அந்த அஸ்திரம் ஒண்ணுமே செய்யாது. நாராயண அஸ்திரத்துக்கு அந்த மாதிரி பவர். இது போன்ற அஸ்திரம், இது போன்ற படைக்கலன்களை தான் விஸ்வாமித்திரர் வந்து ராமருக்கு கொடுத்தாரு. அந்த படைக்கலன்கள் என்னால் என்கிட்ட எப்படி இருந்தது, சிவானம் போன்ற நிறம் கொண்ட நெருப்பு மயிர்களை இத பிரம்மனால் அறிய முடியாது ராமன் பொருட்களை ஆராய்ந்து உலகம் யாவற்றையும் எரியவல்ல படைக்கலன்களை நான் செய்த தவத்தால் அவனுக்கு கொடுத்தேன். அவைகள் என்னிடத்தில் எப்படி இருந்தனோ ஏவல் செய்தனோ அது போல ராமனிடத்திலும் அன்பாக ஏவல் செய்தது என்று விஸ்வாமித்திரர் சொல்வதாக இந்த பாடல். இது கடைசி பாடல், 12வது பாடல். மொத்தம் அந்த குலமுறைக்கு எடுத்துப்பட்டதே 15 பாடல்கள் தான், 15, 16. அதில் நான் சிறந்ததாக எடுத்துக்கொண்டு இந்த 12 பாடல்கள். கோதமன் தன் பண்ணிக்க முனை உரு கொடுத்து இவன் போது நின்றது என பொழிந்த பொற்கடற்பால் பொடி கண்டாய் காதல் எந்தன் உயிர் மேலும் இக்கரியோன் பால் உண்டாய் ஈதி இவன் தன் வரலாறும் புயல் வலியும் என உரைத்தான். கோதமன் தன் பணிக்க, கௌதம முனிவர் இல்லையா, அவருடைய மனைவியான அகலிகை முன்னை உரு கொடுத்தான் இவன். அதான் பெருசுல அந்த ராமன் தூசிப்பட்டு அவன் பண்டை வடிவமா வந்தார்ல, பழைய வடிவம், அது அந்த ராமன் பண்ணான். போது நின்றது என்ன பொழிந்த வரங்கள் மலர்ந்து செந்தாமன் என்னும்படி பொல்கடல் கால் பொடி, அதாவது அவருடைய கால் பட்டது. கால் பட்டவன அந்த அகலிகை வந்து சாப விமோசனம் பெற்றாள். எந்தன் உயிர் மேலும் பொடி கண்டாய், அதை நான் பார்த்தேன். அதாவது கௌதம முனிவருடைய சாபத்தால அகலிகை வந்து கல்லானா, ராமருடைய கால் துகள் பட்டவன அவ பண்டை வடிவமா வந்தா. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவன் இந்த ராமன். அதான் இந்த பாடலுடைய பொருள். அப்புறம் சொல்றாரு, காதல் எந்தன் உயிர் மேலும், நான் என் மேல வச்சிருக்கிற உயிரை விட இக்கரியோன் பால் கரியோல் பால் உண்டா, இந்த ராமர் மேல ரொம்ப அன்பா இருக்கேன் நானு. இவன் தன் வரலாறும் புயவலியும் ஈது என உரைக்கின்றேன். அவன் மேல இவ்வளவு ஆசை வச்சதால அவனுடைய வரலாறும் அவனுடைய புஜகம பராக்கிரத்தையும் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றதோட முடித்த பாடு. இந்த ராமனது வாடி பதங்க எப்போதும் செந்தாமரை பொற்கழல் பற்று அகலிகை வந்து சாப விமோசனம் பெற்றால், என்னோட உயிர் மேல ரொம்ப உயிரா இருக்கிற அந்த கரிய ராமன் மீது நான் வந்து ரொம்ப ஆசையா இருந்தேன். அதனாலதான் அவனுடைய வரலாறை வந்து நான் உனக்கு சொன்னேன். அதுவரை அதனுடைய இந்த வரலாற்றை நான் உனக்கு சொன்னேன்னு சொல்றேன். இதுதான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகிற்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மறுவண்ணம் அன்றும் மை வண்ணத்து அரக்கி போடில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்க கண்டேன்ல, அந்த நிகழ்வை தான் இங்க சொல்றாரு நம்ம விஸ்வாமித்திரன். அவனுடைய கை வண்ணத்தையும் கால் வண்ணத்தையும் நான் பார்த்தேன், மெய் சிலிர்த்து போனேன். அத்தகைய ராமர் மேல நான் ரொம்ப பாசமா இருந்தேன், அந்த கரியன் மேல. அதனாலதான் நான் இந்த காவியத்தை, இந்த கதையை நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்வதாக இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். சடையன் வெண்ணன் புகழ் பாடிய சங்கத்தமிழ் ராமகாவிய கவிஞன் சந்தமாய் உரைத்த குலமுறை கிளத்து படலம் ஒளி சித்திரம். ராஜரிஷி மிதிலை மண்முடியோன் செவி வழி
வாய்மை உரைத்த, செவி வழி வாய்மை உரைத்த சூரிய வம்சத்து ரகு 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 மன்னர்கள் வகைகளை வகைப்படுத்தி வண்ணத்தமிழ் சொல்லமுதாய் ராஜபாளையத்து தமிழ் மன்றத்தில் சொல்வேந்தர் சொல்மன்றத்தில் காதலாகி பற்றாகி ஊற்றாகி பண்பாகி காசியில் கொற்றத்து ராமன் கதையை அறையலுற்றேன். தவறு அது அதாவது முத்தமிழ் துறநோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவன். முத்தமிழ் துறநோக்கிய ராஜபாளையத்து உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவன். தவறு அது விண்ணளவாக இருக்கட்டும், மன்னிப்பது கடலளவாக இருக்கட்டும். என்னுடைய சொற்பொழிவில் கடலளவு தவறுகள் இருந்தாலும் மன்னிப்பு என்று கடல் அளவாவது இருந்து புவியது மகிழ என்னை ஆசீர்வாதிக்குமாறு இரு கவம் குவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கம்பருடைய வரிகளுக்கு உங்க வரிகளுக்கு வித்தியாசம் அந்த அளவுக்கு உங்களுடைய கவிதைகளும் ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்க கவிதைகள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய சிறப்பு மிகவும் அருமை. என்ன சிறப்புனா ஒவ்வொரு வரிகளையும் அப்படியே சொல்லி எங்க மனசுல அப்படி பதிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர். இந்த பாடல்கள் எல்லாம் எங்க மனசுல மட்டும் இல்ல, அப்படியே உள்ள கொண்டு வச்சு அதுக்கு ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே வந்தீங்க. அதாவது அவங்களுடைய தலைமுறை, ராமருடைய தலைமுறைகள் ஒவ்வொரு அது சிவி சக்கரத்திலிருந்து ரகுகுலத்திலிருந்து இப்படி நிறைய அவங்களுடைய பரம்பரைய அந்த வரிகள்ல சொல்லி 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 நீங்க அதை கொண்டு வந்தீங்க. அதே போல ராமரை பற்றி அறிமுகப்படுத்தியது, அது வால்மீகி அவருக்கு படைக்கலங்கள்லாம் கொடுத்தது. இப்படி இந்த 12 பாடல்கள், இதில் உள்ள 15 பாடல்கள் 12 பாடல்களை ரொம்ப சிறப்பா ஏற்கனவே நீங்க வந்து பரதனுடைய பொன்மொழிகளை ஒரு தடவை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதே போல இந்த பகுதியை இது ஒரு அருமையான பகுதி. அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு உண்மையிலே இதுக்கு முன்னாடி தெரியாது. சிம்பி சக்கரவர்த்தி இவங்க மூதாதையர்கள் எனக்கு தெரியாது. எனக்கு இப்படி நீங்க இப்படி வரிசை இவ்வளவு பின்னாடி இவ்வளவு ஹிஸ்டரி இருக்குங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் முதல் முறையா தெரியுது. அப்படி இன்னைக்கு ஏன்னா யாரும் இதை வந்து ரொம்ப இந்த பகுதியை குறிப்பிட்டு இவ்வளவு அழுத்தி இவ்வளவு சொன்னதில்லை. கதைகள்லாம் தெரிஞ்சிடும், வில்லு ஒடிச்சாரு அது இதெல்லாம் எல்லாம் தெரியும். ஆனா இவ்வளவு தெளிவா இந்த பகுதியை எங்களுக்கு கொண்டு கொடுத்தது உண்மையிலே மிகவும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப அருமை ஐயா, அருமை. அதாவது அடுத்தது பின்னோட்டம் வழங்க சீதா அம்மா அவர்களே அன்புடைய அம்மா. சீதா அம்மா இல்லையா? அவங்க இருக்காங்க. சீதா அம்மா வாங்கம்மா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா அவங்களும் கம்பராமாயணத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க, அவங்க சொல்லட்டும். அனைவருக்கும் வணக்கம். மிக பிரமாதமாக இலக்கியம் சம்பந்தமான நிகழ்ச்சி இந்த இணையத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நடத்தி சரஸ்வதி அவர்களுக்கும் குமரி அவர்களுக்கும் மற்றும் இணையத்தில் இணைந்திருக்கின்ற பலருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ராமாயணம் என்றால் பல நுட்பங்கள் நிறைந்தது. நம்ம வந்து சில பேர் கதையாக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். பாடல் என்பதை எடுத்துக்கொண்டு அதை விளக்கமாக எடுத்து பேசுவது இன்றைய காலங்களில் அவ்வளவு அரிதாகி விட்டது. ஆனால் இந்த மாதிரி இணைய வழி மூலமாக நடத்தும் பொழுது மிக பிரமாதமாக இருக்கிறது. பல பகுதிகளை நான் இந்த ஐயா பேசும்போது நான் பல பகுதிகளை தவற விட்டிருக்கிறேன் என்பது தெரிந்தது. மிக பிரமாதமாக பேசினார். ஏராளமான நுட்பங்கள் நிறைந்தது. எனக்கே மீண்டும் அதனை எடுத்து படிக்க வேண்டும் போல் இருக்கிறது. சில குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை படிக்க வேண்டும். வகுப்புல வந்து நேரம் போனதே தெரியல என்றுதான் சொல்லணும். ஒரு தமிழ் வகுப்பு நான் வந்து அட்டன் பண்ணது ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை மாத்திரம் சொல்றேன். அதனால தமிழ் வகுப்புல வந்து நான் சேர்ந்து மீண்டும் படித்தது போன்ற ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களும் வணக்கமும் நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்ததாக சரஸ்வதி அம்மா உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுமா. எல்லாருமே கம்பராமாயணத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அடுத்ததாக சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. ஜின்னா ஐயா பேசிட்டுங்கய்யா, அடுத்து நம்ம பேசலாங்கய்யா. ஜின்னா ஐயா. ஐயா ஜின்னா ஐயா. ஐயா இப்போ அவரு ஃபாஸ்டிங் சரி சரிங்க, நான் பேசுறேங்க. ரமேஷ் ரொம்ப, அதாவது தான்
நுட்பமாக ஆராய்ந்து கம்பராமாயணத்தை நன்றாக கற்று தான் கற்றவற்றை பிறரிடம் சொல்லுகின்ற பொழுது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். தான் கற்கின்ற பொழுதை காட்டிலும் பிறரிடம் சொல்லுகின்ற பொழுது இன்னும் கூடுதலான அந்த ஆசையோடு தானே ஒரு கவிதையும் இயற்றி அதற்கு பொருத்தமாக அதெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல வராது. அப்படி ரமேஷ் சித்ராஜ் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே ஒரு புதுமையான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த அந்த பாடல்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதில் எது நுட்பமானது, இது யாருக்கும் தெரியாத ஒரு புதுமையான செய்தி, இது சொன்னா தான் இவங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி, இது இந்த இடத்துல சொன்னா வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்றதையும் சொன்னாங்க. இப்போ தாடகையை பற்றி சொல்லும்போது இந்த மாரீசன் மட்டும் எங்கே போயிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுபாகுவை கொன்று விட்டான் ராமபிரான் கொன்று விட்டார். விஸ்வாமித்திரருடைய வேள்வி காக்கின்ற பொழுது அந்த மாரீசன் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாயமானாக வந்த அந்த மாரீசன் தான் தாடகையினுடைய மகன். அது மட்டும் இல்லை, இந்த குலமுறை கிழத்து படலத்தில் இந்த நம்ம இப்போ நம்ம ராமாயண கதைகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசை அந்த சீரியல்லாம் நம்முடைய டிவில எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, ஒவ்வொரு அந்த வம்சத்தை சார்ந்த ரகவம்சத்தை சேர்ந்த மன்னர்களுடைய சிலைகள்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அந்த ஞாபகம் தான் போகும். அந்த எப்படி இருந்திருக்கும் ராமனுடைய காலத்தில். அந்த சரையு நதிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். நான் சென்ற ஆண்டு அயோத்திக்கு போயிட்டு வந்த பொழுது அந்த சரையு நதிக்குள்ளதான் ராமர் இறங்கி போனார். தன்னுடைய கடைசி நேரத்துல வந்து சரையு நதிக்குள்ள மூழ்கினார் அப்படிலாம் பார்க்கும்போது அது நாங்க வந்து அந்த அனுபவத்தை பெற்றோம். ராமனோடு இருந்த அந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது. அப்போ அந்த பாலராமரையும் தரிசித்து விட்டு அங்க போனது. இப்போ இந்த நேரத்துல இந்த குலமுறை கிழத்து படலத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த குலமுறை எத்தன்மையது, இக்ஷ்வாக குலமானது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருப்பது, அவர்கள் குலத்தில் வந்த ராமலக்வர் எப்படி இருப்பார்கள், அந்த நீதி மாறாமல், நேர்மை மாறாமல், அந்த சத்தியம் மாறாமல் தான் அப்படி வாழ்ந்து காட்டினவன் ராமபிரான். அப்படி வாழ்ந்து காட்டிய ராமபிரானுடைய குலமுறையை பற்றி இந்த நேரத்தில் சொன்னது. இன்றைக்கு ஏகாதசி, திருவாதிரை, ராமானுஜருக்குரிய நல்ல ஒரு திருநட்சத்திர நாள். அந்த நாளில் இந்த குலமுறையை பற்றி, ராமனுடைய பரம்பரை பற்றி எடுத்து சொன்னது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அது நான் இன்றைக்கு ராமானுஜருக்கு விரதிருந்து வணங்குறது உண்டு. அது சரியா இந்த நேரத்தில் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா அவர்கள். இப்படி சில படலங்களை தனித்து எடுத்து எடுத்து பேசினால் எல்லோருக்கும் தெரிய வரும். எல்லோரும் இதை வந்து அனுபவிப்பார்கள். எந்த ஒரு குறையும் இல்லை. கடலளவு குறை இருந்தால் தாங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் தவறு எல்லோருக்கும் தவறு ஏற்படுவது இயல்பானது. அது வந்து நம்ம சிலர் வந்து சுட்டி காட்டுவார்கள், சிலர் வந்து அப்படி போகிற போக்கில் விட்டு விடுவார்கள். சுட்டி காட்டினால் அவர்கள் திருத்திக் கொள்வார்கள், அவ்வளவுதான். அந்த மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர்கள், பேச்சாளர்கள் அந்த சுட்டி காட்டுகின்ற பொழுது அதை திருத்தி கொண்டு இன்னும் சிறப்பாக சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் அது தவறு கிடையாது. ஆனால் எந்த ஒரு தவறும் இல்லாமல் சிறப்பாக பேசினீர்கள். நீங்கள் தவறை வந்து இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அவ்வளவு சிறப்பான ஒரு உரை. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மேலும் மேலும் ராமாயணத்தை இந்த தளத்தில் பேசுவதற்கு வரவேற்கின்றோம். நன்றி. நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை. அடுத்தது மனோகரன் ஐயா, வாங்க ஐயா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் முன்னால் பேசிட்டேன். நல்ல ஒரு ஆரம்பம், நல்ல தொகுத்து சொன்னாங்க. கடைசியாக முடிக்கின்ற பொழுது ஒரு கவிதையோடு முடித்தார்கள். குறை இருந்தால் அப்படின்னு ஒரு வாசகம். அது நிறுவன தலைமை சொன்னது போல குறை ஒன்றும் இல்லை, எல்லாமே நிறைதான். மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணல் வம்சாவளி பெருமையை 1000 தலைகளை உடைய 2000 நாவுகளை உடைய ஆதிசேஷனாலேயே கூற முடியாது. உலகை படைத்த நான்முகனாலும் கூற இயலாது. இது விஸ்வாமித்திர முனியினுடைய வாசகம். ஆனால் இன்றைக்கு பேசிய கவிஞர் ராமனுடைய பெருமை,
அவனுடைய குலப்பெருமையை எவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியுமோ சொல்லி அமர்ந்திருக்கிறார். மனுவிலே தொடங்கி இட்சுவாகு தொட்டு புரந்திரன் மேவி மாந்தாதா சொல்லி சிபியை முன்னிறுத்தி ஆகாய கங்கையை இந்த பூமிக்கு வழங்கிய பகீரதனை இந்த அவைக்கு அறிமுகப்படுத்தி ராமனிடத்திற்கு வந்து ராமனுடைய தயரதனை சொல்லி ராமனிடத்திற்கு வந்து ராமனுடைய பெருமையை, அவனுடைய தோற்றத்தையும், அந்த தோற்றத்தை சொல்லுகின்ற பொழுது மிதிலை காட்சி படலாம், அதுல இருந்து ஒரு பாடலை எடுத்து வச்சுக்கிட்டார். சனகன் பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வியப்பு. அந்த வியப்பை அதிகப்படுத்தும்படியாக முனிவருடைய பேச்சு, அந்த பேச்சை சிந்தாமல் சிதறாமல் இந்த அவைக்கு வழங்கி இருக்கிறார் கவிஞர். அவருக்கு இந்த அவை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அடுத்ததாக தீபிகாங்க ஐடியிலிருந்து வந்திருக்காங்க. பின்னோட்டம் சொல்ல முடியுமா? ஐயா வணக்கம் ஐயா. அனுஷா. வாங்க வாங்கம்மா. என்னுடைய பெயர் அனுஷா. நான் 7:30 மணிக்கு தான் இணைந்தேன். ராமாயண கதை அப்படிங்கிறது மேலோட்டமா தான் எனக்குமே தெரியும். ஆனா ஐயா அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்திருந்தார்கள். எனக்கு கேட்க கேட்க ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்திருக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. மிகச் சிறப்பாக எடுத்துரைத்திருந்தார்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல முழுமையாக கலந்து கொள்கின்றேன். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. தொடர்ந்து வாங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்க நாங்க ஆர்வமா இருக்கோம். தொடர்ந்து வாங்க. அடுத்ததாக அசவன், உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லி. வந்துவிட்டேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நமது தளம் 75வது நாளை நோக்கி வேறு நடை போட்டு கொண்டிருக்கிறது. என்ன அருமை பல்வேறு கம்பராமாயண செயல்களும் நமக்கு நம்ம தளத்தில் எளிதாக நாம் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இத்தளத்தை சிறப்புடன் செல்லக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு முதலில் வணக்கம் மற்றும் இணைப்புரையாற்றிய வாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள் முதலில் இதன் சார்ந்த செய்திகளை அருமையாக கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு தலைமறையும் அருமை அதிகமான கருத்துக்களை நமக்கு எடுத்துரைத்து சிறப்புடன் கொடுத்தார்கள் வாஞ்சலின் மனோகரன் ஐயா. இன்றைக்கு கம்பராமாயணத்தில் இருந்து குலமுறை கிளத்து படலம், குலம் சார்ந்த ராமனுடைய குலம் சூரிய குலம், அதை சார்ந்து அதை பற்றிய 14-15 பாடல்களை எளிமையாக இனிமையாக சிறப்புடன் நமக்கு அள்ளி வழங்கிய கவிஞர் எத்திராஜ் அவர்கள் என்ன வந்து பாராட்ட முடியவில்லை. அந்த அளவிற்கு வெகு சிறப்பாக சென்றது. நேரம் போனது என்றே தெரியாத அளவிற்கு நமது பாரம் அப்படியே எண்ணங்கள் குறைந்து வெகு சிறப்புடன் சென்று ஒரு படகில் பயணம் செய்தால் எப்படி இருக்கும், அது பக்கத்தில் இயற்கை வளங்கள் அங்கங்கே தெரிந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய கருத்து செல்லக்கூடிய பாதையை நாம் எப்படி தொடர்ந்து வரக்கூடிய கவிதை நயங்கள் எப்படி என்று கேட்டு பின்பற்றக்கூடிய அளவிற்கு வெகு சிறப்பாக சென்றது. அருமை அருமை அருமை. மேலும் இறுதியில் உடனடி கவிதையாக வடிவமைப்பதையும் அதற்கு தன்னுடைய பின்னோட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய நன்றி, அதாவது கடலிலும் என்னுடைய தவறுகள் இருந்தாலும் அதை மன்னித்து சொல்ல வேண்டும் என்று இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய சொற்களில் 1% வரை எடுத்து பார்க்க முடியாத அளவிற்கு உள்ள செயல்கள் தான் உள்ளது. அருமையா மிக சிறப்பு. மேலும் உங்களுடைய சிறப்புரையாற்றக்கூடிய எண்ணத்திலும் எங்களுடைய மனத்திலும் உங்களுடைய செயல்கள். மேலும் நமது இதில் வந்து அம்மா அனுஷி அம்மா சொன்னாங்க, என்னென்னா நான் கேட்கல, இடையில வந்தேன் தான் தளத்தில் தான் பதிவு பண்ணுறேன், யூடியூப்பில் போட்டுறோம். ஆமாம், யாராவது உங்களுக்கு ஜின்னாயா இருந்தா கூப்பிடுங்க, இருக்காரான்னு தெரியல. ஐயா ஜின்னாயா இருக்கிறீங்களா? ஐயா ஜின்னாயா லைன்ல இருப்பாங்க ஐயா. ஆமா, என்ன அவங்க நோன்பு திறக்க போயிருப்பாங்க. ஆமா அனுஷாமா, நீங்க கேட்கலன்னா இது நம்ம யூடியூப்ல வரும்,
நீங்க அப்புறமா நீங்க இதை கேட்டுக்கலாம். யாராவது கேட்கணும்னா இதையே திரும்ப திரும்ப கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஐயா பேசுறது ஐயா வந்து ரொம்ப நம்ம செல்வன் தோழரே, ஆமா. கோப்பெருந்தேவின்னு இருக்காங்களா, அவங்க வந்து எனக்கு ஒரு வேலை பார்த்த பணிநிறைவு பெற்ற கந்தன் என்ற பெயரில் உள்ள ஆசிரியர் தோழர். உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியவில்லை போலும். சரி, வரட்டும், நெக்ஸ்ட் முறை நாம் சொல்லிக் கொடுப்போம். அது மாதிரி அவர்கள் நல்ல ஆர்வமாக வந்துள்ளது, அதையாவது பாராட்டுவோம். மேலும் வந்துங்கய்யா. அவர்கள் வந்து யூடியூப்லலாம் பார்த்து கண்டுபிடிச்சு எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலைன்னு சரி, சொல்லி பரவாயில்ல சமாளிக்கிறாங்க. அசோகன். சரி, அசோகன், பார்ப்போம். அசோகன், நம்ம நம்ம நடக்கும் முறையாக கட்டாயப்படுத்தணும். அதாவது கேட்பார்கள். பேசுறது சரி, வந்து ஓகே. எப்படின்னா ஆமா. சரி, ஓகே, 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 ஓகே. அசோகன் போதும். ஓகே. அம்மா நிறைவு செய்யலாமா? இன்று அருமையாக இருந்தது, மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி.